ஓம் நமோ நாராயணாய. நம்ம இந்த மார்கழி மாதம் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னதிகளையாக பார்வையிட்டுட்டு வந்துட்டுருக்கோங்க இந்த ஷார்ட்ஸில். அப்படி பார்க்கும்போது இந்த பதிவில் நம்ம பார்க்க போது ஸ்ரீவாரி பாதாளு, அதாவது ஸ்ரீ பெருமாளினுடைய பாதம், அந்த பாதம் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. இது இந்த திருப்பதி மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தாங்க இந்த விஷ்ணு பாதம் அப்படிங்கிற இடம் அமைஞ்சிருக்குங்க. இதை விஷ்ணு பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்ரீவாரி பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க, பெருமாள் பாதம் சொல்கிறாங்க, தெலுங்கில் ஸ்ரீவாரி பாதலு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடம் இந்த திருப்பதி மலையினுடைய உயர்ந்த இடத்துல இருக்குங்க. இந்த திருமலையில் ஏராளமான பக்தர்கள் பார்வையிடக்கூடிய மற்றொரு முக்கியமான இடமாகுங்க. நம்ம நிறைய இடம் பார்த்துட்டே வந்தோம், ஒவ்வொரு இடமாக பார்த்துட்டு வந்தோம். இதில் இதுவும் ரொம்ப முக்கியமான இடமாக கருதப்படுது. நாராயணன் வைகுண்டத்திலிருந்து இறங்கிய போது முதல்ல கால் பதித்த இடம் இது அப்படின்னு சொல்லி நம்பப்படுதுங்க. இது ஸ்ரீவாரி பாதாளு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுங்க. இறைவனின் பாதங்களை வணங்க இங்கே மேலே போகிறதுக்கு தேவஸ்தானத்திலிருந்தே இப்போலாம் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முதலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக நம்ம ஜீப் பிடிச்சி தான் போகிற மாதிரி இருந்தது. இப்போ நீங்கள் எல்லா கோவில்களையும் தரிசிட்டு வர்றதுக்கு 120 ரூபா தான் டிக்கெட்டு. அந்த டிக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 6 கோயில்களில் ஏறிக்கலாம், மறுபடியும் இறங்கிக்கலாம். முதல் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி பாதாளிலிருந்து தான் ஆரம்பிக்குதுங்க. இதுக்கு அடுத்து சிலாத்தோரணம். இந்த சிலாத்தோரத்துலேயும் நீங்கள் இறங்கி எந்த பஸ் வேணாலும் போயிட்டு வந்துட்டுமே இருக்கும். நம்ம எந்த பஸ்ஸில் வேணாலும் இறங்கிக்கலாம், எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏறிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பாபா விநாசனம், அதுக்கப்புறமா ஒவ்வொரு கோவில்களாக அப்படியே அடுத்தடுத்து கங்கா தீர்த்தம், நிறைய கோயில்கள் வருங்க. அப்புறம் நம்ம அந்த மாதிரி சாமிகளெல்லாம் தரிசனம் பண்ணிக்கலாம். முதல்ல ஒவ்வொரு ஸ்டாப்பில் இறங்கி ஏறதுக்கு தனியாக டிக்கெட் இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை. நீங்கள் ரொம்ப அழகாக போய் பெருமாளை ஒரே டிக்கெட் கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த தேவஸ்தான பஸ் வரும், நம்ம ஏறி மறுபடியும் வந்துடலாங்க. இந்த ஸ்ரீவாரி பாதாளங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுது. நேரில் போக முடியாதவங்க இந்த ஷார்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவாரி பாதாளில் இருக்கிற பெருமாளை பார்த்துக்கலாம். பெருமாள் அவருக்கு கோவில் அமைக்கிறதுக்கு எங்கே அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல இருந்து தான் மேலே மலையிலேருந்து பார்க்குறாங்க. உச்சியிலேருந்து பார்த்து எந்த இடத்துல கரெக்டான இடம் சூட்டபுளாக இருக்கும், நம்ம அவருக்கு பெருமாளுக்கு சன்னிதானம் வைக்கிறதுக்குன்னு பார்த்துட்டு அங்கேருந்து தான் முடிவு பண்ணாருங்களாம். அதனால் பெருமாள் பாதம் அந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெருமாள் பாதம் பட்ட இடம் அந்த இடத்த பெருமாள் பாதம்னு சொல்கிறாங்க. ஓம் நமோ நாராயணாய. அப்படிப்பட்ட இந்த பெருமாள் பாதத்தை நம்மளும் தரிசித்து அவருடைய இறைவனுடைய அருளை பெறுவோம். ஓம் நமோ நாராயண.